ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எண்ணெய் பசையுள்ள சருமத்திற்கு ஒரு அழகு பராமரிப்பு சொல்கிறேன். எண்ணெய் பசையுள்ள சருமம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் விளைஞ்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு முகம் எண்ணெய் பசைய தன்மையோடனே இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க முகத்தில் உள்ள துவாரங்கள் பெருசாக இருக்கும். அதுதான் காரணம். பெரிதாக இருக்கிறனால துவாரங்களில் ஈஸியாக அழுக்கு எண்ணெய் அதெல்லாம் படிஞ்சு நம்ம மேனியும் நம்ம முகமும் எண்ணெய் பசையாகவே அவங்க நமக்கு தெரியும். நம்ம தலை சீவினாலோ மற்றபடி நமக்கு வேர்த்தாலோ அந்த துவாரங்களில் அழுக்கு போய் சேர்ந்துக்கும், எண்ணெய் போய் சேர்ந்துக்கும். அதனால நம்ம முகமும் பார்க்கறதுக்கு எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் பசையுள்ள சருமத்தை ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம், சாதாரணமாக மாற்றலாம். அதுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல தக்காளி சாறு எடுத்துக்கோங்க. தக்காளி சாறை நல்ல தக்காளியை பிசைஞ்சு அதோட சாறை ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதோட சம அளவு எலுமிச்சை சாறையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் பேக் போட்டுருங்க. பேக் போட்டதும் நல்லா நிறைய அப்ளை பண்ணிடணும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணால் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். 30 நிமிஷம் கழித்து நம்ம முகத்தை வாஷ் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வர துவாரங்கள் இறுக்கமாகும். துவாரங்கள் இந்த நம்ம போடுற ஃபேஷியல் நல்ல முகத்துக்கு உள்ள துவாரத்துக்குள்ளே போகும். அந்த தக்காளி சாறு எலுமிச்சை சாறு அதெல்லாம் முகத்துக்கு துவாரத்துக்குள்ளே போயிட்டு நமக்கு தோலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அந்த துவாரங்களில் இருக்க வைக்கும். அந்த பெருசாக இருக்க துவாரங்கள் சிறுசாக மாறும். அதனால என்ன ஆகும்னா எண்ணெய் பசை தன்மையெல்லாம் குறையும், போய் சேராது. திரும்ப அழுக்கு எண்ணெய் பசையோ போய் நம்ம முகத்தில் சேராமல் துவாரங்கள் இறுக்கமாகி நமக்கு ஃபேஸ் நார்மல் ஆயிரும். அப்புறம் எண்ணெய் தன்மை குறைஞ்சி நமக்கு பார்க்கவே பொலிவாக கிடைக்கும். நீங்கள் இதை செஞ்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னொரு டிப்ஸ். வாழைப்பழத்தை நல்லா பழுத்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. அதோட எலுமிச்சை சாறு சேர்த்துருங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி பேக் போட்டுருங்க. அதே மாதிரி பேக் போட்டதும் வாழைப்பழமும் சரி எலுமிச்சை சாரும் சரி அதுவும் துவாரங்களில் போயிட்டு நல்ல பெருசாக இருக்க துவாரத்தை சிறுசாக மாற்றும். முகத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இதே நீங்கள் செஞ்சு பேக் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வர எண்ணெய் பசையுள்ள சருமம் சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு நார்மலாக ஃபேஸ் கிடைக்கும். பார்க்குறதுக்கு பொலிவாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். எண்ணெய் தனிமை இருக்கவே இருக்காது. முகமும் பார்க்குறதுக்கு நல்ல வெளிமை கொடுக்கும், சிகப்பழகும் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.